ஏண்டி ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன துளசி ஆச்சு? மேடம் ஏன் மேடம் திடீர்னு இப்போ மேடம் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் மேடம். நம்ம வீடா? அதெல்லாம் நேத்து வரைக்கும். எப்ப நான் அந்த வீட்டை விட்டு வந்தனோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேடம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மேடம். ஏற்கனவே நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் மேடம். மாமா நீங்க உள்ள வாங்க மாமா. அஞ்சலி, நான் அவரை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. என்ன மீறி நீ கூப்பிட்டனா என்ன அர்த்தம்? அக்கா, மாமா அக்கா. நான் உனக்கு அக்கா, அதுக்கப்புறம் தான் அவர் உனக்கு மாமா. அதை நீ மறந்துடாத. என்னை விட மாமா உனக்கு பெருசா போயிட்டாரோ? மேடம் என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு இவ்வளோ கோவப்படுறீங்க மேடம்? வீட்டு ஏதாவது பிரச்சனையா மேடம்? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இதை பிரச்சனை ஆச்சா? அன்னைக்கு ஜெயில என்கிட்ட நல்லா தானே மேடம் பேசுனீங்க. அதுக்கு நான் ஜெயிலுக்கு வந்து உங்ககிட்ட அக்கறையா பேசினேன், உங்களுக்காக கண்ணீரும் சிந்தினேன். ஏன்னா அன்னைக்கு என் காதல் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணி என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்கன்னு. இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண தப்புக்கு எந்த தடையும் கிடைச்சிடக்கூடாதுன்னு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் என்னையும் தியாவையும் உங்க உங்க கூடவே வச்சிருந்திருக்கீங்க. இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? துளசி, என்ன பேசுறீங்க நீங்க? அவன் தன்னோட சுயநலத்துக்காக உங்க கூட வாழ்ந்தானா? அப்படியெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவன் தெரியாம கூட தன்னோட சுயநலத்துக்காக யாரையும் பயன்படுத்திக்க மாட்டான். உங்க மேலையும் குழந்தை மேலையும் உயிரே வச்சிருக்கான். ப்ளீஸ் அவனை நோகடிக்காதீங்க. என்ன துளசி நீ எப்படி எல்லாம் பேசுற? வெற்றி மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. உன்னோட வாழ்க்கைக்காக அவர் எவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு துளசி. நீ நீ என்னடானா அவரை ஒரு நிமிஷத்துல உதாசனப்படுத்துறியே. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. உள்ள கூப்பிடுமா அவரை.